விதமாக வேலைலாம் கிறுக்கு தான் செய்வாங்க. அப்படியேப்பட்ட வேலை தான் செஞ்சு வச்சுருக்காங்க. அது என்னென்ன பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லி காட்டுறேன் நான். ஓகே, சரி. நம்மளோட எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன்ஸ் வந்து கிறுக்குத்தனமாக வேலை செய்கிறான்னு சொன்னாக்க அவங்க மேலே இருந்து வழி நடத்தக்கூடிய ஒரு டெக்னீஷியன் இருப்பாங்க. இந்த 5 ஸ்டாப்பை பாருங்கள். அதை டெர்மினேஷன் எவ்வளோ குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ வயர் ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு ஒரு தெளிவு இல்லாமல் இந்த 50 ஆம்ஸே அப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க. இதான் என்னது? இது கேமரா வயரிங்கு. இந்த கேமராவுக்கு வந்து பார்த்து சொன்னால் ஒரு 4x4 பிவிசி பாக்ஸ் வச்சு இந்த வயரை இன்சைடில் கொண்டு போய் ஒரு பைப் பிடிச்சி கொண்டு போய் இன்னரில் வந்து டக்கு இந்த டெர்மினேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கலாம். பட்டு ஆஃபீஸ் இன்சைடில் இந்த மாதிரி செய்கிறது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இது ஒரு வேலையும் கிடையாது. இது எப்படி இது மாதிரிலாம் அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரில எனக்கு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஜயகுமார். இது எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்லாம் பெரும்பாலும் பெரிய அளவில் வியூஸ் ஆனது போகிறதில்லை. அது ஒரு சில சேனலில் எடுத்துக்காட்டாக பார்த்து சொன்னால் ஜிபி முத்து சொல்லிட்டு போடுவார். செத்த பேரே நாள பேரே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது வியூஸ் அதிகிட்டு போகுது. நம்ம எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட வீடியோஸை போஸ்ட் பண்ணுறோம். ஒரு குறிப்பிட்ட சாரை தான் பார்ப்பாங்க இல்லையா? அதனால் பெரிய லெவலில் வியூஸ் போகலை. வியூஸ் போகணும் அப்படின்னு சொன்னால் யாராவது திட்டினா வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் தாட் பெரும்பாலும் இந்த எண்ணம் தோணும். அதனால் நான் திட்டுறது முடிவு பண்ணிட்டேன். திட்டுறது சொன்னால் யாரை திட்டலாம்? அவரு செத்தப்பேர் நாரப்பேர் சொல்லிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக பேப்பர் ரெடியாக திட்டுவார். நம்ம யார் திட்ட முடியும்? நம்மளோட எலக்ட்ரிக்கல் சொந்தங்களாகிய டெக்னீஷியன்ஸாக திட்ட முடியும். ஸோ இங்கே செஞ்சு வச்சுருக்க வேலையை பார்க்கும்போது திட்டணும்னு தோணுச்சு. அதனால் இந்த விதமாக வேலைலாம் கிறுக்கு தான் செய்வாங்க. அப்படியேப்பட்ட வேலை தான் செஞ்சு வச்சுருக்காங்க. அது என்னென்ன பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லி காட்டுறேன் நான். ஓகே, சரி. நம்மளோட எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன்ஸ் வந்து கிறுக்குத்தனமாக வேலை செய்கிறான்னு சொன்னாக்க அவங்க மேலே இருந்து வழி நடத்தக்கூடிய ஒரு டெக்னீஷியன் இருப்பாங்க இல்லையா? அதாவது ஒரு இன்ஜினியர் கிரேடு பார்ப்பா இல்லையா? ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஆஃபீஸு. இதோட ஆஃபீஸோட தலைமைகள் பார்த்து சொன்னாக்க கேரளாவில் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸு. அங்கே செஞ்சிருக்கக்கூடிய வேலைகளில் என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறத அந்த பதிவை நான் ரெடி பண்ணுறேன். ஸோ என்னென்ன கிறுக்குதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, ஏன் இது செய்யக்கூடாது? ஒன்றுங்க, சிம்பிளாக மேன் சேஃப்டிக்கான ஒரு ஆர்சிசி டிவைஸ் இங்கே இல்லை. எர்த்திங் வந்து ப்ராப்பராக எர்த்திங் இங்கே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செஞ்சுருக்க வேலையும் பல்வேறு குறைகள். ஸோ இதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவையே நான் ரெடி பண்ணுறேன். வாங்க, என்னென்ன பிரச்சனைலாம் பண்ணி வச்சுருக்காங்க நான் காட்டுறேன். இது வந்து ஒரு யூபிஎஸ் ரூமா. இந்த யூபிஎஸ் ரூமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 யூபிஎஸ் அது இருக்குது. இங்கே 4-8 பேட்ரி இந்த ஃபஸ்ட்டு ட்ராக்கில். அதுக்கடுத்து அங்கே ஒரு 8 பேட்ரி இருக்குது. சரி, ரைட், ஓகேங்க. இதை என்ன பண்ணி வச்சுருக்கான்னு நான் காட்டுறேங்க. இது ரெண்டுமே ஒரு 2 kV யூபிஎஸ்ஸு. இதுக்கு இங்கே பாருங்களேன், இந்த 2 யூபிஎஸ்ன்னு பார்த்து சொன்னாக்க இது வந்து சுவிட்ச் ஆன் பண்ணால் இபி சப்ளை போகும், யூபிஎஸ் போகும். இங்கேருந்து அவுட்புட்டாக இங்கே வரும். ஓகே, இது ஒரு செட்டு ஒரு யூபிஎஸ்க்கு. அதுக்கடுத்து அங்கிட்டு இருக்கு பாருங்கள், இது வந்து ஒரு செட்டு, இது ஒரு யூபிஎஸ்க்கு. இபி இன்னு யூபிஎஸ் அவுட்டு. இது தெரியுது அவங்களுக்கு? இபி இன்னு யூபிஎஸ் அவுட்டு. சரிங்க, இந்த விஷயத்தை கவனிச்சிங்களா? இபி இன்புட்லேயும் 3 புட் டாப்பு போட்டிருக்காங்க, இபி அவுட்புட்லேயும் 3 புட் டாப் போட்டிருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு யாராவது வந்து வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அவுட்புட்டை பிரிச்சுட்டு அதை தவறுதலாக கை வச்சா என்ன ஆகும்? அதாவது இங்கே யூபிஎஸ் பார்க்கலாம். இப்போது இந்த யூபிஎஸோட பேக் சைடில் வந்துட்டோம். நம்ம இந்த பேக் சைடில் பாருங்கள், இங்கே 5 ஆம்ஸ் ஸ்டாப் போட்டிருக்காங்க. இங்கே 5 ஆம்ஸ் ஸ்டாப் போட்டு அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 15 ஆம்ஸ் ஸ்டாப் ஒன்று போட்டிருக்காங்க. சரியாங்க? இப்போது இன்புட்டில் இங்கே 5 ஆம்ஸா, இங்கே பார்த்தீங்க சொன்னால் 15 ஆம்ஸா. சரியாங்க? இது மாதிரி செய்யலாமா? சரிங்க. இங்கே சப்ளை எடுத்துருக்காங்க இல்லையா? இது 3 புட் டாப்பு. இதோட வயர் எங்கே போய் சேருதுன்னு கேட்டாக்க அது யூபிஎஸ் அவுட்புட் இருக்கு இல்லையா, இங்கே போய் சேருது. இதை தான் நான் சொல்கிறேன். இதை கலட்டி வேலை செய்கிறது இப்படி கலட்டினாங்கனாக்க அதோட அந்த பின்னு பாயிண்ட்டை கை வச்சானா என்ன வருது? கண்டிப்பாக சிக்கலாகும் இல்லையா? சரிங்க. அப்புறம் கவனித்து பாருங்களேன், இந்த யூபிஎஸ்ஸில் நல்லா கவனிச்சிங்கனாக்க
இங்கே பாருங்க. தெரியாங்க, மொத்தம் 6 சாக்கெட் அளவு கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ் பேக் சைடில் 6 சாக்கெட். அதுபோல் இன்னொரு யூபிஎஸ் இருக்குல்ல, இந்த யூபிஎஸ் இருக்கு இல்லையா, இந்த யூபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 3 சாக்கெட் இதில் கொடுத்துருக்காங்க. 2 கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். ரைட், 2 சாக்கெட் அளவு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த 5 ஆம்ஸ் கொண்ட சாக்கெட்லேருந்து 2 kV யூபிஎஸ்க்கு அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டாக்க, இங்கே இந்த ஒவ்வொரு சாக்கெட்லையும் எடுத்து ஒவ்வொரு சர்க்யூட்டு போகிற மாதிரி அமைச்சிருக்கலாம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்கேருந்து எடுத்து கொண்டு வந்து நேராக இதில் ஒன்று கொடுத்துட்டு இந்த மொத்த லோடுமே, இந்த 2 kV மொத்த லோடுமே ஒரே ஒரு 5 ஆம்ஸ் வழியாக அவுட்புட் ஆனது போயிட்டுருக்கு. இது தப்பான ஒன்று. இப்போ இதில் 6 சாக்கெட் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ 4 சர்க்யூட் 5 சர்க்யூட்டா, 5க்கு 5 சாக்கெட் போட்டு எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் பெட்டராக இருக்கும். இவங்க பண்ணி வச்சுருக்கிறது 5 ஆம்ஸ் இன்புட்டாக 15 ஆம்ஸ் அவுட்புட்டாக, மொத்த லோடும் ஒரு 5 ஆம்ஸில் போகுது. இது தப்பான ஒன்று. ஓகேவாங்க, சரி. அப்புறம் பாருங்கள், இந்த யூபிஎஸ் ரூமில் இதனே சொல்லிட்டாங்க. இது ஒரு 2 kV யூபிஎஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு 5 ஆம்ஸ், கீழே ஒரு 5 ஆம்ஸ் போட்டிருக்காங்க. ரெண்டுமே 5 ஆம்ஸ் சாக்கெட் தான் போட்டிருக்காங்க. அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 15 ஆம்ஸாக போட்டிருக்காங்க. சரிங்க, ரைட். அப்படியே வருவோம். மேலே ஒரு டிபி அமைச்சிருக்காங்க, அது காட்டலாம். இந்த டிபியில் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க எல்லாமே இது வந்து இன்கமரு. இங்கே மேலே இருக்கிறதுல இது 6 ஒய் பாருங்க. இது வந்து 6, இது ஒய், இது பி. ஓகேங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பிரித்து வேலை செஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்மளோட நண்பர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதில் நாங்கள் வந்து பார்க்கும்போது இதில் ஆர்சிசிபியே கிடையாது. ஓகேங்க. ஆர்சிசிபி நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒன்று இல்லையா, அது இங்கே போடவே இல்லை. அதாவது இங்கேயும் யூபிஎஸ்லையும் பல சிக்கல்கள். அதாவதுட்டாக்க 5 ஆம்ஸு 50 ஆம்ஸு. இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இங்கே அவுட்புட்டில் எந்த விதமான எம்சிபியும் கிடையாது. அவுட்புட் சைடில் லோடு சைடில் ஏதாவது ஃபெயிலியர் ஏற்படுச்சு சொன்னாக்க டேரெக்டாக யூபிஎஸ் தான் அட்டாக் பண்ண போலியே ட்ரிப்பிங்க்கான வசதி இங்கே கிடையாது. இந்த ட்ரிப்பிங் வசதி செய்கிறதா இல்லையா, அவுட்புட்டில் ஒரு 2 எம்சிபி 4 எம்சிபி போட்டுவிட்டு அவுட்புட்டை லோட் பண்ணால் தான் அது பெட்டராக இருக்கும். ஒரே ஒரு அவுட்புட்டை கொடுத்துவிட்டு இதை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 4-5 கம்ப்யூட்டர் லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. 4-5 கம்ப்யூட்டருக்கான பாயிண்ட் திருப்பி 3 சுவிட்ச் 3 சாக்கெட் இருக்கு இல்லையா, அதை வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த 3-4 இடத்துலையும் பிரச்சனை ஏற்பட்டால் டைரெக்டாக யூபிஎஸ்ஸை தான் அட்டாக் பண்ணும். நமக்கு இந்த யூபிஎஸ்ஸை காப்பாற்றுற வசதியும் இங்கே இல்லை. இப்போது இது பார்த்தாச்சாங்க, யூபிஎஸ் இன்னு அவுட்டு. இந்த டிபியில் ஆர்சிசிபி போக்குவரத்து எதுவும் இல்லைன்னு சொன்னாலே, முதல்ல இந்த டிபி பேனலில் எர்த்து பாரே கிடையாது. நியூட்ரல் மேலே டாப்பில் நியூட்ரல் பார் இருக்குது. இந்த பேனல் பாக்ஸில் பார்த்து சொன்னாக்க எர்த்து பாரே இல்லை. ஒன்றா ஜாயின் அடித்து இதுக்கு எர்த்திங்கும் பண்ணலை, எர்த்து பாரே இல்லை. ஒரு வேளை டிபியில் சப்ளை வச்சா நேராக செவுத்தில் சப்ளை போகும். எங்கே கை வச்சாலும் சுருக்கு இருக்கும். சார் ரைட், ஓகே. இந்த எம்சிபி போடல, அதனால் ட்ரிப்பிங் போக்குவரத்து ஆகாமல் சொல்லியாச்சு. அடுத்ததாக அவுட்புட் சைடில் ஆர்சிசிபி போடல இல்லையா, இந்த ஆர்சிசிபி போடாதனால நம்ம சைடில் நம்ம கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக இந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்ரு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கேபினெட்டில் பவர் சப்ளை வச்சு சொன்னால் அவங்க ஷாக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவங்க இந்த ஆர்சிசிபி யூபிஎஸ் அவுட்புட்லேயும் போடல, இபி சைட்லேயும் பார்த்தோம் லைட்டி சர்க்யூட் சைட்லையும் போடல, பவர் சர்க்யூட் சைடும் போடல, ஆர்சிசிபியை காணவில்லை. இங்கே பாருங்கள், சீலிங்கில் ஃபேனு, அதுக்கு மேலே லைட்டு. அதாவது லைட் எரியும் போது அதோட வெளிச்சமானது ஃபேனை கட் பண்ணி கீழே வர்ற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஒரு ஆஃபீஸ் வயரிங் சொன்னால் அந்த ஆஃபீஸ் வயரிங்கில் டவுன் போட்டு கீழே இறக்கி தான் நாம் லைட்டிங்கை அமைக்கணும். இதே ஹவுஸ் வயரிங்னா வாலில் கூட லைட் ஃபிட்டிங் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதே ஆஃபீஸ் வயரிங்கை பொறுத்தவரை சீலிங்கில் தான் அடிப்பாங்கன்னு சொன்னாக்க சீலிங்கை விட்டு கீழே ஃபேனுக்கு அதாவது ஃபேனுக்கு ஈக்குவலாக நம்ம லைட் ஃபிக்சர்ஸை அமைச்சாதான் அது சரியான வேலையாக இருக்கும். இது இபி சர்வீஸ் போர்டு. இந்த சர்வீஸ் போர்டில் பாருங்கள், எர்த்தை கனெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி நட்டாக்க காப்பர் பார் போடுவோம் இல்லையா, அப்படி எதுவும் ஒன்றும் இல்லை. அப்படியே கீழே போனாக்க எர்த்து விட்ட பாருங்கள். இது ஒரு மிகப்பெரிய குவாலிஃபைடு எர்த்திங் தான். இதுவும் சரிங்க, அதே முக்கால் தான். இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த போல்ட்டு கூட பார்த்தீங்கன்னா ஜிஐ போல்ட்டு போடல,
சாதாரண எம்எஸ் போட்டு தான் போட்டிருக்காங்க. எம்எஸ் போட்டு சீக்கிரமாக எடுத்து போய் கொட்டிடும். ஒரு இடத்துல வயர் கட் ஆகிடும், எர்த்திங் நமக்கு கிடைக்காம போயிடும். காப்பர் கம்பிலாம் போட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கம்பி அணைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிஐ எர்த்து விட்டு அடித்து தான் அடிக்கிருக்காங்க. பாருங்கள், மே டாப் பதறியும் அடித்து தான் அடிக்கிருக்காங்க எம்எஸ் போட்டு. எர்த்து பைப்பை பாருங்க, ஜஸ்ட்டு முக்கால் பைப்பை, அது எத்தனை அடி தெரியல, 1 அடி 2 அடி 3 அடி தெரியல, பைப்பு வந்து நட்டாக்க முக்கால் பைப்பை அடித்து நிப்பாட்டிருக்கா. துரு பிடிச்சி வீணாக்கிருக்காங்க. அது அடித்து தான் இறக்கிருக்காங்க தெரியுது பாருங்க, சுற்றி அடித்து இறக்கிருக்காங்க. இங்கே எடுத்து பிட்ட பாருங்கள், இது 2வது பிட்ட பாருங்கள், இங்கே பண்ணி வச்சுருக்காரு. இதுவும் ஒரு முக்கால் பிட்டு, செவத்தோட்டு தள்ளியும் போடலை, இதுவும் அடித்து தான் இறக்கிருக்காங்க தெரியுதா. காப்பர் கம்பி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த காப்பர் கம்பியில் இந்த முக்கால் பிட்டு வழியாக ப்ராப்பராக எடுத்து போகுதுன்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. இது கேமரா வயரிங்கு. இந்த கேமராவுக்கு வந்து பார்த்து சொன்னால் ஒரு 4x4 பிவிசி பாக்ஸ் வச்சு இந்த வயரை இன்சைடில் கொண்டு போய் ஒரு பைப் பிடிச்சி கொண்டு போய் இன்னரில் வந்து நட்டாக்க இந்த டெர்மினேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கலாம். பட்டு ஆஃபீஸ் இன்சைடில் இந்த மாதிரி செய்கிறது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இது ஒரு வேலையும் கிடையாது. இது எப்படி இது மாதிரிலாம் அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரில எனக்கு. ஓகே, ரைட். நான் யாரையும் குறை சொல்கிறது இல்லைங்க. நம்ம வேலை உண்டு, நம்ம வெட்டி உண்டுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேங்க. ஏதோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரிங்க. ரைட். இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதிதாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கக்கூடிய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும். நன்றி.